ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் பட்டுக்கோட்டையிலேருந்து ராஜேஸ்வரி சாமுவேல் வில்சன், ஓய்வு பெற்ற மாவட்ட சமூக நல அலுவலர் மற்றும் மாவட்ட திட்ட அலுவலர் தஞ்சாவூர். சரிங்க, இப்போது கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் எப்படிலாம் தன்னை பார்த்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கர்ப்பம் அப்படின்னு எப்போ ஒரு பெண்ணுக்கு தெரியும்? அப்போ அவளுடைய யூஸ்வலாக வரக்கூடிய மாதவிடாய் நின்று போச்சு அப்படின்னா அவளுக்கு ஒரு டவுட் வரும். மேபி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இயல்பு தான் இது எல்லாருக்கும். சரி, அதை எப்போ உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 டேஸ்க்கு பிறகு தான் அதை உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே அது கர்ப்பம் இல்லாமலும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, இப்போ நிறைய பேருக்கு சத்து குறைவாக இருக்குது, முட்டை சத்து இல்லை, அதனால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்லாம் நிறையா கேள்விப்படுறோம் இல்லையா? சரி, அப்போ என்ன சத்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்கங்களும் இப்போ மாறிக்கிட்டே வருது. நம்ம பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்ட உணவுகளை எல்லாம் விட்டுட்டோம். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ரெடி மிக்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் உள்ள செயற்கையாக சுவையூட்டப்பட்ட வகைகள்லாம் நம்ம உடலுக்கு நல்லதில்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வேறு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலங்கள்னு கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாத்திரை பார்த்திங்கன்னா அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் தான் இருக்கும். இது பாருங்கள், வளரிளம் பருவத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாருக்குமே 100 மாத்திரை அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்காக அந்த மாத்திரை கொடுக்குறாங்க? இரும்பு சத்து அதில் இருக்குது. இரும்பு சத்து பற்றாக்குறையானால் நம்மளுக்கு இரத்த சோகை வரும். இரத்த சோகை வந்தால் நம்மளுக்கே தெரியும், கரு உருவாதலில் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தங்களும் திருமணம் ஆனவுடனே தாங்க ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படும் பொழுது அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செய்யணும், இந்த அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை தினசரி உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இந்த ஃபோலிக் அமிலத்தோட வேலை என்ன அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு, நரம்பு மண்டலம்லாம் ஃபஸ்ட்டு உருவாகுது இல்லைங்களா? அப்போ அந்த சத்து அந்த கருவுக்கு தேவை. சரியா? ஸோ அப்போ இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, படித்த பெண்களாக இருந்தாலும் சரி, அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எடுத்துக்கணும். சரிங்க, இப்போது 45 நாள் ஆச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், குழந்தை நல்லா இருக்குது, கரு உருவாகியிருக்கு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், மன ரீதியாக அழுத்தங்கள், மாற்றங்கள்லாம் வருங்க. இது ஒரு பெண்ணுக்கும் காமன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து, அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. ஆனாலும் இன்னமும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறதுங்கிறது ஒரு உயிர் பிழைத்து வருகிறது தான் நம்ம பார்க்குறோம். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.